ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமினி ராஜுக்குட்டி. தமிழ் பார்த்துருந்தாலே இது என்ன வீடியோ அப்படின்னு பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நகை எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பாப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணல. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். ஏன்னா நேற்று வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல. பாப்பாவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்கல. அதனால் பாப்பாவுக்கும் இன்றைக்கி தான் செலிப்ரேஷன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நேற்று வந்து வீடியோவில் பாப்பாவோட ட்ரெஸ் ஒழுங்காகவே தெரியல தானே. இன்றைக்கி பார்க்குறீங்களா பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா அங்கே போய் நில்லுங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட காஸ்டியூம் இதுதான் நல்லாயிருக்கா? பாப்பா நேற்றே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டி வச்சுட்டாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டாங்க அதே ட்ரெஸ்ஸை. இன்றைக்கி தான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். செல்லுக்குட்டி, போகிறப்ப சிரிச்சிட்டு போகிறேன். கண்டிப்பாக வரப்போ அழுதுகிட்டு தான் வருவேன். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா 5 வருஷம் கழித்து இந்த வருஷம் தான் 5வது வருஷமே முடிய போகுது. இப்போ தான் நாங்கள் பார்த்திங்கன்னா நகை எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பல பிரச்சனைகள் அதிகமாக உருவாயிருச்சு. அந்த பிரச்சனைனால எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக எனக்கு எடுத்து தரவே இல்லை. அதனால் இப்போ வந்து நாங்கள் நகை எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. சிரிச்சுக்கிட்டு போகிறேன்னே நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்குக்கு போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு நகை எடுக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாமக்கல் பக்கமாக வந்துட்டோம். நாங்கள் எடுக்கிற கடை பேர் என்ன தெரியுமா? வாங்க கடைக்கு போய் பார்த்துடலாம். இத்தனை வெள்ளி கடை கடை இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கடை இந்த கடை தான். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறேங்க. போட்டோ விடு, அப்படியே வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடு. வாங்கிக்கிறீங்களா? ஆயில் 21 500 ரூபா வருது. போதும் போதும். கேஷ் தாங்களா? ஜூம் பண்ணல எடுத்துருக்குங்கப்பா. அடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகை வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாமிக்கிட்ட நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பாப்பா பர்த்டேக்கு இங்கே இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். நேற்று பிரசாதமே கிடைக்கல. இன்றைக்கி வந்து சாமி கும்பிடட்டும்ல, பிரசாதம் கிடைக்காம போகுமா அப்படின்னு இன்றைக்கி நம்மளுக்கு பிரசாதம் கிடச்சிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். புளியாதரை வாங்கிட்டோம். கோயிலில் வந்துட்டு சாமி கும்பிட்டு புளியாதரை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் வாங்கியாச்சு. சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். மேக்கப் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குல்ல. பேக்கரிக்கு வந்துட்டோம். டீ காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த விளாக்ல பார்க்கலாம்.
அந்த 300 தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நகை எடுத்தோன்னு சொல்லிடுறேன். எந்த கடைனா, நான் பாப்பாவுக்கு பர்த்டே, என் சாமி எதுவுமே கேட்கல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதனால பாப்பாவுக்கு வந்து கொலுசுக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம அடுத்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா தாலி வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலி வாங்கியிருந்தேன். அந்த பொட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தாலி, அதுக்கப்புறமேட்டுக்கு தம்பிக்கு காப்பு, பாப்பா கொலுசு, இது 3மே எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 80,000 ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே யாவ்னேரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.